மறைந்த இயக்குனர் பாரத் ராஜா உடலுக்கு நடிகர் வடிவேலு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார். தம்பி மறைந்த இயக்குனர் பாரத் ராஜா உடலுக்கு நடிகர் வடிவேலு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரகுபதி. வணக்கம் ரகுபதி, உங்களிடம் இருக்கும் தகவல் சொல்லுங்கள். வணக்கம். இயக்குனர் இமயம் என்று அனைவராலும் அழைக்கப்படக்கூடிய இயக்குனர் என்றால் அது பாரதி ராஜா. தனது 84 வயதில் உடல்நலத்தின் காரணமாக நேற்று அதிகாலை சென்னை நீலங்கரையில் உள்ள தனது வீட்டிலேயே அவர் காலமானார். அவருடைய மறைவு என்பது திரையுலகில் மட்டுமல்ல, பொதுமக்களிடையும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இவருடைய மறைவுக்கு திரையுலகினர் தலைவர்கள் என்ற பலரும் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்பொழுது இவருக்கு இறுதி சடங்கு நடைபெறக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காற்றோட்டில் அவருடைய பண்ணை வீட்டிலானது அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற இருக்கிறது. இந்நிலையில் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக நடிகர் வடிவேலு தற்பொழுது பாரதி ராஜாவின் பண்ணை வீட்டிற்கு தற்பொழுது வருகை தந்திருக்கிறார். இவர் இளையராஜாவோடு பாரதி ராஜாவோடு சென்று பல படங்களையும் நடித்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் கிழக்கச்சீமையிலே, கருத்தம்மா, பசும்பொன், தமிழ்ச்செல்வன் போன்ற பல்வேறு படங்களில் பாரதி ராஜாவோடு சேர்ந்து பணியாற்றி இருக்கிறார். இந்த நிலையில்தான் அவரோட நட்பு ரீதியாகவும் மரியாதை நேரில் மரியாதை செலுத்தவும் தற்பொழுது தேனியில் இருக்கக்கூடிய அவரது பண்ணை வீட்டிற்கு தற்பொழுது வடிவேல் அவர்கள் வந்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். குறிப்பாக வைரமுத்து அவர்கள் தற்பொழுது நேரில் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். ராதிகா உள்ளிட்டோர், சீமான் என பல நடிகர்கள் தற்பொழுது நேரில் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பாரதி ராஜாவும் வடிவேலும் இணைந்து நடித்த பல வெற்றி படங்கள் இருக்கிறது. குறிப்பாக 1993 வெளியான கிழக்கச்சி மயில திரைப்படத்தில் ஒரு கிராமிய கலந்த திரைப்படத்தில் வடிவேல் அவர்கள் துணை வேடத்தில் நடித்திருப்பார். அந்த படத்தில் வடிவேல் அவர்களுடைய கதாபாத்திரம் மிகவும் பேசப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் பாலன இயக்கத்தில் வெளிவந்த கிழக்கச்சி மயில திரைப்படம் ஒரு முக்கியமான திரைப்படமாக இருந்தது. அதே போல் கருத்தம்மா என்ற ஒரு திரைப்படம் 1994 வெளியானது. பெண் குழந்தைகளை மையமாக கொண்டு அந்த படமானது வெளியானது. அந்த படத்தில் வடிவேலு முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார். அதுவும் குறிப்பாக நல்ல வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் பெற்றது. அந்த கருத்தம்மா திரைப்படம் பல விருதுகளை பெற்றதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்றாக பார்க்கப்பட்டது. அதே போல் 1995 வெளியான பசும்பொன், 1996 வெளியான தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் பாரதி ராஜாவோடு இணைந்து வடிவேலானது பணியாற்றியிருக்கிறார். வடிவேல் அவர்களுக்கு பாரதி ராஜாவோடு இணைந்து பணியாற்ற ஒரு முக்கியமான ஒரு வருடங்களாக திரை பயணத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வடிவேலு தனது ஆரம்ப காலத்தில் சிறிய வேடங்கள் நடித்திருந்த பொழுது கூட அவருடைய திறமையை கவனித்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் குறிப்பாக ஒரு
கதையை அவர்களிடம் கொடுத்தால் அவர் சிறப்பாக செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து அவருக்கு வடிவேலுக்கு கொடுத்ததாக பல்வேறு பேட்டிகளில் கூட பாரதி ராஜா சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். இந்த அடிப்படையில் தான் வடிவேலு அவர்கள் தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாரதி ராஜாவினுடைய பண்ணை வீட்டிற்கு நேரில் வந்து அஞ்சலி செலுத்த வருகின்றிருக்கிறார். இன்னும் அவருக்கு சற்று நேரத்தில் அவருக்கு முழு அரசு மரியாதையுடன் பாரதி ராஜாவோட உடலுக்கு அடக்கமானது செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில் அவசரமாக வடிவேலு அவர்கள் தற்பொழுது நேரில் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். Madam, madam. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.